வெல்கம் டு அவர் சேனல். டுடே வந்து நம்ம நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் காய்ஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் சோம்புலாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். தென் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுலேயே வந்து நான் ஒரு 6 பல் பூண்டு வந்து குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீட்டாக கட் பண்ணி இதை போட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு தென் வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், வீட்டு அரிசி. அதனால் நான் 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக கொதிச்சதும் இதில் வந்து நான் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடிக்கலாம். 2 விசில் எடுத்துட்டோன்னா 2 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா நெய் சோறு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.